பார்ப்பாங்களா, பார்க்க வேண்டாமா? அவங்க ஜாயின் பண்ணிருக்காங்களா? சார் இல்ல சார், இன்னும் ஜாயின் பண்ணல சார். ஓகே. அவங்க பண்ண அப்புறம் வேணா விஷ் பண்ணலாமா? யாராவது வேணா பஸ் பண்ணி பாருங்க, ஜாயின் பண்றாரா இல்லையான்னு. நான் செக் பண்றேன். சார் அவங்க கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்றேன்னாங்க. அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன்னாங்க. ஓ அப்படியா? ஆர்த்தி இல்ல, கிளாஸ் 9 மணிக்கு மேல ஜாயின் பண்ணுவாங்க. 9 மணி ஆயிடுத்தே. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் சார். இல்லன்னா லாஸ்ட்ல பண்ணலாமா? இல்லைன்னா ஆரத்தி இப்ப ப்ளே Last. பண்ண ஆரத்தி அது வரைக்கும்ல வராங்க ஜாயின் பண்ணாங்களா பார்க்கலாமா? சரி, நான் ஸ்டாப் ஷேர் பண்றேன். பண்ணுங்க நீங்க. ஒரு நிமிஷம். பச்சை மலை போல் மேனி, மலை போல் மேனி, மலை போல் மேனி, பச்சை மலை போல் மேனி, பவளவாய் கமலச்செங்கன், கமலச்செங்கன், பவளவாய் கமலச்செங்கன், கமலச்செங்கன், அச்சுதா அமரர் ஏரே, அமரர் ஏரே, அமரர் ஏரே, அமரர் ஏரே, அச்சுதா அமரர் ஏரே, அமரர் ஏரே, ஆயர்க்கும் கொழுந்த என்னும், கொழுந்த என்னும், ஆயர்க்கும் கொழுந்த என்னும், சுவை தவிர யான் போய், தவிர யான் போய், தவிர யான் போய், சுவை தவிர யான் போய், தவிர யான் போய், தவிர யான் போய், சுவை தவிர யான் போய், தவிர யான் போய், இந்திர லோகமாளும், லோகமாடும் இந்திர லோகமாடும், பெருணு வெண்டே, பெருணு வெண்டே, சுவை பெருணு வெண்டே, பெருணு வெண்டே, அரங்கமா நகருளானே, 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 அரங்கமா நகருளானே, பச்சை மலை போல் மேனி, மலை போல் மேனி, மலை போல் மேனி, பச்சை மலை போல் மேனி, பவளவாய் கமலச்செங்கன், கமலச்செங்கன், கமலச்செங்கன். பியூட்டிஃபுல் வாசுவிஜி, ஜெயந்தி ஜி ஜாயின் பண்ணிருக்காங்க. கரெக்ட் டைம்ல ஜெயந்தி ஜி நீங்க ஜாயின் பண்ணி, விஷ் யூ வெரி 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 ஹாப்பி பர்த்டே. நல்லா இருக்கணும், நல்லா ஹாப்பியா இருக்கணும், ஹெல்தியா இருக்கணும், மனசுல சாந்தியோட இருக்கணும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. உங்களுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம், நீங்க ஜாயின் பண்ணதுக்காக, இந்த பாட்டு பாடுறதுக்கு. அவர் கூட நமஸ்தே, நமஸ்தே சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜி. ஜெய் கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. உங்களுக்காக நல்ல நல்ல ஆரோக்கியத்தோட சீக்கிரம் எல்லாரும் நல்லதா இருக்கணும். நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கணும் சார். வேற ஒண்ணும் வேணாம். அதே அதே ஒரு இதுதான், அதே ஒரு பிரேயர் தான். பாடலாமா? சங்கரன். ஜன்மதினமிதம் ஐ பிரிய சகே, शन्तनोतु ते सर्वदा मुदम्. जन्मदिनमिदम्
ऐ प्रिय सखे शन्तनोतु ते सर्वदा मुदम् प्रार्थयामहे भवशतायुषी प्रार्थयामहे भवशतायुषी ईश्वर सदा त्वां च रक्षतु ईश्वर सदा त्वां च रक्षतु पुण्यकर्मणा कीर्तिमज्जय पुण्यकर्मणा कीर्तिमज्जय जीवनं तव भवतु सार्थकम् जीवनं तव भवतु सार्थकम् दीर्घायुरारोग्यमस्तु सुयशः भवतु विजय भवतु जय श्री कृष्ण जयंती जी ஹாப்பி பர்த்டே எல்லா துக்கங்கள் மேலேயும் விஜயம் பெற்று எல்லா எந்த மாதிரியான நடவடிக்கையிலும் யசம் வரணும் தீர்க்க ஆரோக்கியம் ஆயுர் எல்லாம் உங்களுக்கு இருக்கட்டும்னு பகவான்கிட்ட வேண்டிக்கிறோம் உங்களுக்கும் சரி உங்க ஹஸ்பண்டுக்கும் 2 பேருக்கும் சேர்ந்து வேண்டிக்கிறோம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா Thank you, Guruji. Yeah, I'll get that. Thanks a lot. Happy birthday, Jayanti ji. Thank you, ji. Thank you. Thank you to all. Happy birthday. Happy birthday, ji. Thank you. A nice song. Happy birthday, Jayanti ji. birthday, ji. Happy Thank birthday, you, ji. Jayanti ji. Thanks a Happy lot. birthday, Thanks a Jayanti lot. ji. Happy birthday, Jayanti ji. Namaskaram. Happy birthday, ji. Thank you, ji. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜி இன்னைக்கு விஜயலட்சுமி ஜி பிரேயர் ஸ்லோகம் சொல்றாங்க சார். ஓகேம்மா சொல்லுங்கம்மா. அன்மியூட் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த விஜயலட்சுமி ஜி அவங்க ஏதோ பண்றாங்க. சொல்லுவா பிரார்த்தனா ஸ்லோகம் போடுங்களேன் இல்ல நான் இப்ப சொல்றேன். ஓகே ஸ்கிரீன்லயும் இல்ல அது காசன் 9th வரல 21st தெரியுது ஜெயஸ்ரீஜி. ஓகே ஓகே 9th. இதுதான் நான் சொன்னேன். இல்ல நீங்க இப்ப வச்சதுலயே தான் ஃபர்ஸ்ட் வரணும், செகண்ட் தெரிஞ்சது. லாஸ்ட்ல வச்சிருக்கேன் நான். ஓகே இதோ மேல வந்துருத்தேன் ம் ரைட் சொல்லுவா சொல்லுங்க ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார் சொல்றேன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண ஜி சத்வம் சுகே சஞ்சயதி ரஜः கர்மணி பாரத ஞானமாவ்ருத்ய து தமः பிரமாதே சஞ்சயதி மாஞ்சயோவ்யபிசாரேண பக்தி யோகேன சேவதே வண்டர்ஃபுல் ஜி பியூட்டிஃபுல் எல்லாரும் இந்த 16வது அத்தியாயம் இன்னும் இந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லியே கொடுக்கல, அதுக்குள்ள நீங்க எல்லாம் இவ்வளவு பர்ஃபெக்டா சொல்றேன். வெரி நைஸ், ரொம்ப நல்லா இருக்கு. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். ஜெய் ஸ்ரீ ஸோ கிருஷ்ணா. 14வது அத்தியாயத்துல 18 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். 10வதுலேருந்து 18வது ஸ்லோகங்கள் வரைக்கும் ஜெயஸ்ரீஜி நீங்க ரிவிஷன் பண்ணிட்டு இன்னியோட ஸ்லோகங்கள் 19, 20, 21 இந்த 3 ஸ்லோகங்களும் எடுத்துட்டு ஸ்லோகங்கள் முடியறதுக்கு அப்புறமா நாளையோட ப்ரோக்ராம் பத்தி எங்களுக்கு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லணும். ஸோ கிளாஸை விட்டுட்டு போயிடாதீங்கோ, கடைசி வரைக்கும் இருங்கோ. இந்த 21 இந்த 3 ஸ்லோகங்கள் முடிச்சுட்டு நாளையோட ப்ரோக்ராம் பத்தியும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார்.
रजस्तमश्चाभिभूय सत्त्वं भवति भारत रजसत्त्वं तमश्चैव तमः सत्त्वं रजस्तथा सर्वद्वारेषु देहेऽस्मिन् प्रकाश उपजायते ज्ञानं यदा तदा विद्याद् विवृद्धं सत्त्वमित्युत लोभः प्रवृत्तिरारम्भः कर्मणामशमस्पृहा रजस्येतानि जायन्ते विवृद्धे भरतर्षभ अप्रकाशो प्रवृत्तिश्च प्रमादो मोह एव च तमस्येतानि जायन्ते विवृद्धे कुरु नन्दन यदा सत्त्वे प्रवृद्धे तु प्रलयं याति देहभृत् तदोत्तमविदा लोकानमलान् प्रतिपद्यते रजसि प्रलयं गत्वा कर्मसङ्गिषु जायते तथा प्रलीनस्तमसि मूढयोनिषु जायते कर्मणः सुकृतस्याः सात्विकम् कर्मणः सुकृतस्याहुः सात्विकं निर्मलं फलं रजसस्तु फलं दुःखमज्ञानं तमसः फलम् सत्त्वात् संजायते ज्ञानं रजसो लोभ एव च प्रमादमोहौ तमसो भवतो ज्ञानमेव च ऊर्ध्वं गच्छन्ति सत्त्वस्था मध्ये तिष्ठन्ति राजसाः जघन्यगुणवृत्तिस्था अधो गच्छन्ति तामसाः பியூட்டிஃபுல் ஜி. ரொம்ப ரொம்ப அழகா சொன்னேன். எல்லா இடமும் பெர்ஃபெக்டா, இங்கெல்லாம் கஷ்டமா இருக்கும்னு நினைச்சோமோ அது கூட ரொம்ப அழகா சொன்னேன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். வெரி குட். தேங்க்யூ சார். சத்துவகுணத்தில் நிலைத்திருப்பவர் மேல் நோக்கி செல்வார். ரஜச குணத்துல இருக்கிறவா திருப்பி இங்கே பூலோகத்திலே இருப்பா. தமச குணத்தில் யார் இருக்கிறாளோ அவ கீழ் நோக்கி செல்வார் அப்படின்னு பகவான் சொல்றார். அடுத்த ஸ்லோகம் 19வது ஸ்லோகம். நான்யங் குணேப்யः கர்த்தாரை யதா த்ரஷ்டானுபஷ்யதி குணேப்யश्च பரம் வேத்தி மத்பாவம் சோதிகச்சதி. ந இல்லை அந்யம் வேறொன்றும் குணேபியக குணங்கள் கர்த்தாரம் கர்மம் செய்பவர் யதா எப்பொழுது திருஷ்டா பார்ப்பவர் அனுபஷ்யதி காட்சி குணேபியக குணங்கள் தான் ச மற்றும் பரம் மிகவும் சிறந்த வேத்தி அறிவார் மத்பாவம் என் இயல்பு ச அவர் அதிகச்சதி அடைவார். எப்பொழுது பார்ப்பவர் கர்மம் செய்வது குணங்கள் தவிர வேறொன்றும் இல்லை என்பதை அறிவாரோ அவர் என் பரமநிலையை அடைவார். பார்ப்பவர் அப்படிங்கிறது தேகினாம், நமக்குள்ள இருக்கிற அந்த ஜீவாத்மா தான் பார்ப்பவர், அப்சர்வர். அவர் எப்பொழுது கர்மங்கள் செய்வது குணங்கள் தான் வேற ஒன்றும் இல்லை என்பதை அறிவாரோ அவர் என் பரமநிலையை அடைவார் அப்படிங்கிறார். ஓஷனமா பார்க்கலாம். நான்யங்குணேப்ய கர்த்தாரை, நாமே நெடிலெழுத்து அது மேல ஆகாத் கொடுத்து நான்யங்குணேப்ய குணே நே நெடிலெழுத்து நேபிய நே மேல ஆகாத் கொடுத்து குணேபிய கர்த்தாரை கர்த்தார் கொடுத்து கர்த்தாரை ஐ வருது, ஏன்னா யோ வருதுனால
कर्तारं यदा द्रष्टा यदा द्रष्टा तनी இல்ல यदा दा द्रष्टा दा மேல ஆகாத் கொடுத்து द्र வரதுனால द्रष्टा र மேல ஆகாத் கொடுத்து यदा द्रष्टा नुपश्यति गुणेभ्यश्च परं वेत्ति गुणेभ्य नेभ्य ने मिलादे आघात करते முதல்ல மாதிரியே यश्च य மேல ஆகாத் கொடுத்து गुणेभ्यश्च परं वेत्ति परं வரணும் ஏன்னா வே வரதுனால परं वेत्ति வே நடுல எழுத்து ரெண்டு த இருக்கு அது ஷார்ட் ஆயிடும் वेत्ति मद्भावं सोऽधिगच्छति मद्भावं மேலாகாத் ப வருது मद्भावं सोऽधिगच्छति सो நடுல எழுத்து धिगच्छ धीग ரெண்டுமே குரல் எழுத்து க மேல ஆகாத் கொடுத்து गच्छ च छ गच्छति ஜெயந்தி ஜி நீங்க சொல்றீங்களா? Yes. नान्यं गुणेभ्यः कर्तारै यदा द्रष्टानुपश्यति गुणेभ्यश्च परो वेत्ति मद्भावं सोऽधिगच्छति. Beautiful. Very good. Thank you. ரொம்ப நல்லா Thank சொன்னீங்க. you. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். Jai Shri Krishna. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். சோ இந்த 3 குணங்கள் பத்தி இவ்வளவு நேரம் 5ஆவதுல இருந்து 18வது ஸ்லோகம் வரைக்கும் சொல்லியிருந்தார். இப்ப பகவான் வந்து இந்த ஸ்லோகமும் அடுத்த ஸ்லோகத்திலையும் எப்படி இந்த குணங்கள்லாம் தாண்டி போறது அண்ட் தாண்டி போனா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை இந்த 2 ஸ்லோகங்கள்ல சொல்றார். நான்யங்குணேபிய கர்த்தாரம் யதா திருஷ்டானு பஷ்யதி குணேபியश्च பரம் வேத்தி மத்பாவம் சோதிகச்சதி. இந்த குணங்கள் தவிர வேற எதுவுமே இல்லை. இந்த குணங்கள் தான் உங்களோட கர்மங்களும் அந்த கர்மங்கள்னால வரவே பலன்களும் இதுக்கெல்லாமே காரணம் இந்த குணங்கள் தான். இந்த நமக்கு இந்த தேகினாம் இந்த தேகத்துக்குள்ள இருக்கிறவர் செல்ஃப் தான் நான் நம்மளோட ஜீவாத்மா. இந்த குணங்களுக்கெல்லாம் ஜீவனம் கொடுக்கிற, இந்த குணங்களுக்கெல்லாம் ஒரு எனர்ஜி கொடுக்கிற, இந்த குணங்கள் எல்லாம் தூண்டி விடுற இந்த அப்சர்வர், இந்த பார்க்கிறவர், அவருக்கு இந்த கர்மங்கள்னால அதுக்கு ஒரு கலங்கமும் அல்லாம இருக்கிற இந்த பார்ப்பவர், இந்த குணங்களும் இந்த குணங்களோட கர்மங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் கூட இல்லாத பார்க்கிறவர் அப்சர்வர். ஏன்னா அந்த குணங்கள் எல்லாம் மாறப்போறது. இந்த குணங்கள் மாறதுனால அதோட கர்மங்களும் மாறப்போறது. ஆனா இந்த ஜீவாத்மா ஒண்ணும் மாறப்போறது இல்லை. அதனால அவர் வெறும் அப்சர்வர் தான். இதை யார் புரிஞ்சுக்கிறாரோ அவர் பகவானோட பாவத்தை அறிஞ்சிருவார். பகவானோட என்ன குணமோ அந்த குணம் அவருக்கு வந்துடும். அதுக்காக பகவான் ஆயிட மாட்டார். ஆனா இந்த குணங்களோட சேர்ந்து கலந்துட்டு இந்த கர்மங்கள்லாம் தான் பண்றோம், இதோட பலன்கள் எனக்கு தான் கிடைக்கிறது, இது என்னோடது, இது நான் தான் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு இதுல இருந்து வெளியில வர முடியாது. குணேபியश्च பரம் வேத்தி. எப்ப இந்த சாதகர்களுக்கு இந்த அப்சர்வர், இத பார்க்கிறவர், இதெல்லாம் ஒளிமயமா ஆக்கிறவர் அதோட சேர்ந்து இருந்திருந்தா அநாதித்வான் நிர்குணத்வாத் பரமாத்மாயம் அவ்யய ஷரீரஸ்தோபி கௌந்தேய ந கரோதி ந லிப்யதே.
அனாதித்வான், ஆரம்பமும் கிடையாது, எண்டும் கிடையாது. நிர்குணத்வா, குணங்களும் கிடையாது. பரமாத்மாயம் அவ்யய, அந்த மாதிரி ந கரோதி ந லிப்யதே, பண்றவரும் இல்லை, அதனால பண்றதுனால வர கரங்களும் அவளுக்கு இல்லை அப்படின்னு புரிஞ்சிருக்கிறது. குணேபியஸ்ச பரம் வேத்தி மத் பாவம் சோதிகச்சதி. என்னோட குணம், என்னோட பாவம், அதை அடைவார், பிரம்ம நிலையை அடைவார். நமசா தர்மமாகதாக அப்படின்னு 2வது ஸ்லோகத்தை சொல்லிருக்க. அதேதான் இங்கேயும், மத் பாவம் சோதி கச்சதி. சோ இந்த எல்லாத்தையும் இந்த சமத்துவமா பார்க்கிற, எது நிஜம் எது நிஜம் இல்லை என்று பார்க்கிற, எது ரைட்டு எது ராங்குன்னு பார்க்கிற இந்த ஜீவாத்மா வெறும் பார்க்கறது தான். அண்ட் இந்த குணங்களோட பிணைப்பில்லாம பார்க்கிறது. சோ இந்த கர்மங்களும் கர்மங்களால வர ஆப்ஜெக்ட்ஸ்களும் இந்த செல்வத்துக்கும் எனக்கும் டிட்டாச்சா இருக்கிறது, அதோட பிணைப்பில்லாம இருக்கிறது. அவாதா யோக ரூடா. யதாஹினேந்திரியார்த்தேஷு ந கர்மஸ்வ நுஷஜ்ஜதே சர்வசங்கல்ப சந்நியாசி யோகாரூடஸ்ததோச்யதே. சோ இந்த கர்மங்களுக்கும் இந்த கர்மங்களால வர பலன்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு இருக்கிறவாதா யோகாரூடஸ்த அப்படின்னு உச்சத்தை அப்படின்னு கூறப்படுகிறது அப்படின்னு 6வது அத்தியாயத்துல சொல்லியிருக்காரு. சோ இந்த மாதிரியான ஒரு நிலையில இருக்கிறவாளுக்கு தான் என்னோட பாவத்தை என் பாவத்தை அடைய முடியும். அண்ட் அந்த மாதிரி இருக்கிறச்ச அதுல ஒரு சுகத்தை அனுபவிக்காம இருக்கிறத என்னையே அடைய முடியும். சத்துவகுணத்துல இருக்கிறது மட்டும் போராது, சத்துவகுணத்துல இருக்கிறச்ச அதுலேருந்து வர ஒரு சுகமான நல்ல பீஸ்ஃபுல்லான ஒரு நிலைய, அதுக்கும் ஒரு பிணைப்பு இருக்காம இருக்கணும். அப்பதான் பகவான் அடைய முடியும். சோ இது ஒரு அப்சர்வரோட யார் அப்சர்வர்ங்கிறது ரொம்ப கிளியரா இருக்கணும். யார் பண்றது, யார் அப்சர்வ் பண்றது அப்படிங்கிறது நமக்கு கிளியரா இருக்கணும். இப்ப நம்ம ஒரு டிவி ப்ரொடியூசர்னே இருக்கலாமே, நிறைய அந்த படம் சீரியல் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அவனும் ஒரு மனுஷன் தான் நம்மள மாதிரி. அவன் வீட்டுக்கு வரச்ச அவனோட வைஃப் அவர் குழந்தையோ அந்த டிவி சீரியல்ல பாத்துட்டு இருக்கா. அந்த டிவி சீரியல்ல பாக்கறச்ச அந்த டிவி சீரியல்ல நடிக்கிற நடிகர்களோ இந்த நடிகர்களோ அவளோட அப்படியே பிணைஞ்சு போய் அந்த கேரக்டரோடயே சேர்ந்துட்டு இருக்கா நிறைய பேர். இந்த மனுஷன் தான் இந்த ப்ரொடியூசே பண்ணிருக்கான். அவன் அந்த வீட்டுல அந்த அதே சீரியல்ல பாக்குறான். அவன் பொண்டாட்டியும் பக்கத்துல உட்காந்து அந்த சீரியல்ல பாக்குறான்னு வச்சுங்களேன். ரிவர்ஸா இருக்கட்டும், பொண்டாட்டி வீட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்றவளா இருக்கட்டும், விஷயம் பார்த்துட்டு இருக்கிறனால எந்த மாதிரி இருந்தாலும் சரி, அந்த ப்ரொடியூஸ் பண்றவன் அதை வெறும் ஒரு அப்சர்வர் மாதிரி பார்ப்போம். தாம் பண்ணிருக்கோமே இது எப்படி நடந்துட்டு இருக்குன்னு பாக்கலாமேன்னு பார்ப்போம். ஆனா அதை பார்த்துட்டு இருக்கிற அந்த வைஃபோ அந்த புருஷனோ அந்த கேரக்டர்ல அப்படியே ஐக்கியமாயி அந்த கேரக்டரும் நானும் ஒன்று மாதிரி பார்த்துட்டு இருப்பா. அந்த கேரக்டருக்கு நடக்கிற ஒரு கஷ்டத்தை தனக்கு நடந்த மாதிரி பார்த்துட்டு இருப்பா. இந்த மனுஷன் பக்கத்துல உட்காந்து சொல்லுவான், இதெல்லாம் இல்ல, இது வெறும் கதை தான், இதுல ஒண்ணும் அப்படி ஐயோ அந்த அவளுக்கு என்ன ஆப்பிட போறதோ அப்படின்னு அந்த புருஷன்ட்ட கேட்பா. அவன் சொல்ல, இது வெறும் கதை தான் ஓடிட்டு இருக்கு, நீ எதுக்கு அதுல இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க? அதேதான் பகவான் சொல்றாரு இங்கேயும், நீ வெறும் பார்வையாளர் தான், எதுக்கு அந்த கதையோட போய் மிக்ஸ் ஆயின்னு தெரிஞ்சுட்டு இருக்க? அந்த கதை பிரகிருதியில ஓடிட்டு இருக்கு, அதுக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லை.
நீ அந்த தேகத்தை எடுத்துட்டு இருக்க, ஏன்னா உன் கர்மத்தை பண்றதுக்காக வந்திருக்க. அந்த கர்மங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த கர்மங்கள் பண்றது அந்த தேகம். நீ வெறும் பார்வையாளர் தான். எல்லாமே இந்த இந்த கர்மங்களும் அந்த கர்மங்களோட பலன்களும் அந்த பிரகிருதிங்கிற ஒரு விஷயத்துல நடந்துட்டு இருக்கு, ஒன்ட்ட நடக்கல. அப்படின்னு நினைச்சா அந்த பிரகிருதி மறைஞ்சு போயிடுதா? இல்ல, அந்த பிரகிருதி பாட்டு அங்கதான் இருக்க போறது. சோ அந்த பொண்டாட்டி அந்த அந்த கதையை பார்த்துட்டு இருக்கோம். அதுல இருந்து வெளியில வந்தாலும் அடுத்த நாள் திருப்பி அந்த 8 மணிக்கு அந்த ப்ரோக்ராம் வந்துட்டு தான் இருக்க போறது. அது பாட்டுக்கு ஓடிட்டு தான் இருக்க போறது. தூக்கத்துல இருக்கிற ட்ரீமர், அந்த ட்ரீம்ல இருக்கிறச்ச, அந்த ட்ரீம்ல வர, இந்த சொப்னத்துல வர தான் அப்படியே தான் மாதிரி தானே இருக்கும். உங்களோட தவிர வேற எதுவும் இருக்காது. உங்களுக்கு அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். நீங்க நித்ரையில இருந்தாலும் உங்களோட வரல சொப்னத்துல நடக்கிற ஒவ்வொரு கேரக்டரும் உங்களால புரிஞ்சுக்க முடியும். அதுல நடக்கிறதெல்லாம் நடக்கிற மாதிரி தானே இருக்கும் அந்த சமயத்துலயும். ஆனா நீங்க படுத்துட்டு பாக்குறேங்கிறதும் உங்களுக்கு புரியுது. இது நிஜம் இல்லை அப்படின்னு புரியுது. ஆனா அதை பார்த்துட்டு இருக்கோம், அதுலயே அப்படியே லயிச்சுட்டு இருக்கோம். இது நமக்கு நடக்கிற மாதிரி. சில பேர் எழுந்துப்பா, என்னடா ஆச்சுன்னா இப்பதான் ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு ட்ரீமை பார்த்துட்டு வந்தேன். அப்புறம் நிஜ வாழ்க்கையில வந்த அப்புறம் அப்ப என்ன தோணும்? இப்ப இது 2 பேரா எடுத்துக்குங்கோ. 2 பேரும் ஒண்ணுதான், ஆனா 2ஆ பிரிச்சு பாருங்கோ. அவர் தான் தூங்கிட்டு இருந்தார் ஒருத்தர். அவர் சொப்னத்துல இதெல்லாம் பார்த்துட்டு அப்படின்னு எழுந்துக்கிறார். முழிச்ச அப்புறம் அதே ஆள் தான் அவர் தான். அந்த 2 பேர் தனித்தனியா பார்த்தேன்னா, இந்த முழிச்சுட்டு இருக்கிறவர் இந்த தூங்கிட்டு இருக்கிற பார்த்து என்ன சொல்லுவோம்? சி, வெறும் போயும் ஒரு சொப்னத்தை பார்த்தா நீ கஷ்டப்பட்ட அப்படித்தானே சொல்ல போற. நீங்க நினைச்சு பாருங்க, காலம்பரை எழுந்து ஏதோ ஒரு மட்டமான ஒரு சொப்னம், ரொம்ப நல்லவாத சொப்னம். ஆஹா, எவ்வளவு நல்லதா ஒரு சொப்னத்துல நான் இப்படி இல்லாத மாதிரி எனக்கு சொப்னம் வந்தது. ஐயோ இவ்வளவு பயங்கரமான ஒரு சொப்னம் வந்து அப்படின்னு ஒரு கதிகலங்கின்னு ரொம்ப மகிழ்ச்சின்னு எழுந்துக்கிறேள். அப்புறம் எழுந்துட்ட அப்புறமா நீங்க சொல்றீள், என்னடா மடத்தனமா நீ போய் அந்த சொப்னத்துல போய் நஞ்சுன்னு தெரிஞ்சிருந்தியே. அது வெறும் ஒரு சொப்னம் தான், அதை போயிட்டு போறது. அதேதான் பகவான் சொல்றீங்க. வெறும் அப்சர்வரா பார்த்துருங்கோ, இது வெறும் ஒரு கதை தான் உங்களுக்கு எய்தாப்பு நடந்துட்டு இருக்கு. அதோட பிணைஞ்சுட்டு இருக்காதேங்கோ. அதுல நடக்கிறதெல்லாம் நடக்கிறது தான், ஆனா அதோட உலகம் வேற. நீங்க வெறும் பார்க்கிறவர். இந்த மாதிரி யாருக்கு புரியறதோ, பஷ்யதி, யார் இந்த மாதிரி பார்க்கிறாரோ அவர் என் மாவத்தை அடைவார் அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகத்தை சொல்ற. அடுத்த ஸ்லோகத்தை இதே விஷயத்தை கண்டினியூ பண்ற. குணானே தான தீத்யத்ரீன் தேஹி தேஹ சமுத்பவான் ஜன்ம மிருத்யுஜரா துக்கைர் விமுக்தோ மிருதமஷ்ணுதே. குணான், குணங்கள், ஏதான் இவை, அதீத்ய தாண்டி, த்ரீன் மூன்று, தேஹி தேகத்தில் வசிப்பவர், தேக தேகம், சமுத்பவான் படைப்பவை, ஜன்ம ஜன்மம், மிருத்யு மரணம், ஜரா முதுமை, துக்கைஹி துக்கங்கள், விமுக்தஹ விடுதலை, அமிர்தம் அமரத்துவம், அஷ்ணுதே அடைவார். இந்த தேகத்தை படைக்கும் 3 குணங்களையும் தாண்டி போய் இந்த தேகத்தில் வசிப்பவர் பிறப்பு இறப்பு மற்றும் முதுமையின் துக்கங்கள் இருந்து விடுதலை பெற்று அமரத்துவம் அடைவார் அப்படின்னு பகவான் சொல்ற. சரணமா பார்க்கலாம். குணானே தான தீத்யத்ரீன், குணானே தானானே எல்லாமே நெடில் எழுத்துகள். குணானே தான தீத்யத்ரீன், தீத்ய தீமிலாக யத்ரீயமிலாக, குணானே தான தீத்யத்ரீன் தேஹி தேஹ
समुद्भवान् देहि ही தொண்டையிலேருந்து வரணும். தேஹ அதுவும் தொண்டையிலேருந்து வரணும். समुद्भवान् देहि देह समुद्भवान् जन्म मृत्यु जन्म जमेलागा मृत्यु मृ மேலாக ஜன்ம மிருத்யு இம்மெல்லாம் வரக்கூடாது. ஜன்ம மிருத்யு தனித்தனி வேர்ட், தனித்தனி லெட்டர்ஸ். அது ஜன்ம மிருத்யு ஜரா துக்கைர் ஜரா நெடில் எழுத்து துக்கைர் கை க அது துக்கைர் விமுக்தோ விமுக்தோ வி மு ரெண்டுமே குரல் எழுத்துகள். முக்தோ மு மேல் ஒரு ஆகாத். விமுக்தோ மிருதமஷ்ணுதே மிருத அமிர்த மிருத அது மிருத இல்ல மிருத மஷ்ணு மேல் ஆகாத் மஷ்ணுதே விமுக்தோ மிருதமஷ்ணுதே. कलाजी कविता श्री कृष्ण गुणानेतानतीत्यत्रीन् देहि देह समुद्भवान् जन्म मृत्युजरा दुःखैर् विमुक्तो मृतमश्नुते. Beautiful கலாஜி, ரொம்ப ரொம்ப அழகாக. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Thank you. குணானே தான தீத்யத்ரீன் தேஹி தேஹ சமுத்பவான். இது மாதிரி பாக்குறவா, போன ஸ்லோகத்தை சொல்றவா, அவளுக்கும் இந்த தேகத்துக்கும் கனெக்ஷனே இல்லை. இருந்தாலும் தான் தான் இந்த தேகத்துக்குள்ள வசிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால இந்த தேகி அப்படின்னு பகவான் சொல்றார். இந்த தேகம் இந்த 3 குணங்கள்னால தான் வந்திருக்கு. இந்த ஜீவாத்மா இந்த மூணு குணங்களோட தன்னைத்தானே ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது. இந்த குணங்கள் தனக்கு தான் தான் இந்த குணங்கள் எப்படி மாறுதோ தானும் மாறுறாம் அப்படின்னு நினைச்சுட்டு அதோடே இருக்கு. இந்த குணங்களோட அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனால, இந்த பிணைப்பு இருக்கிறதுனால எந்த மாதிரியான நல்ல யோனிகளோ கெட்ட யோனிகளையோ பிறக்கும். அதுக்கான காரணம் இதுதான். ஆனா இதெல்லாம் வெறும் அப்சர்வரா பார்த்துட்டு இருக்கிறவா இந்த 3 குணங்களையும் தாண்டி வந்துருவா. இந்த 3 குணங்களை பத்தி 5ஆவதுல இருந்து 18ஆவது ஸ்லோகங்கள் வரைக்கும் பகவான் எக்ஸ்பிளைன் பண்ணார். இந்த குணங்களோட இருக்கிற அஃபினிட்டிய, இந்த குணங்களோட இருக்கிற இந்த பிணைப்ப துறவின்னு இருக்குப்பா. யார் இதை தனித்தா பாக்குறாளோ அவா, இது என்னங்கிறத புரிஞ்சுட்டு இருக்காளோ அவா, இந்த ஞானம் உள்ளவா, இந்த குணங்களும் நானும் தனி தனி அப்படிங்கறத கிளியரா புரிஞ்சுட்டு இருக்கிறவா. ஏன் இது ரெண்டும் தனித்தனி, ஏன்னா இதெல்லாம் மாறின்னு இருக்கும், நான் மாற மாட்டேன் அப்படின்னு புரிஞ்சுட்டு இருக்கிறவா. அதனால இந்த குணங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, இந்த குணங்கள்னால வர இந்த தேகத்துக்கு சம்பந்தம் இல்லை, இந்த தேகத்தினால் வரும் இந்த சுகானுபாவங்கள், இந்த செல்வங்கள், இந்த புகழ், இந்த மரியாதை, இந்த 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 இந்திரியங்கள்னாலையும் இந்த பாக்கி இருக்கிற இந்த 3 மனசு, புத்தி, அறிவு, இதுக்கெல்லாம் வர எதெல்லாம் அனுபவங்கள் வருதோ இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, இந்த பிரகிருதிக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த பிரகிருத்திலேருந்தான் எல்லாம் வந்திருக்கு, அதனால எனக்கும் பிரகிருதிக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறவா அவா ஜன்ம மிருத்யு ஜரா துக்கைர் விமுக்தோ அமிர்தமஷ்ணுதே. சோ இந்த மாதிரியா யார் இதுக்கெல்லாம் தாண்டி வந்திருக்காளோ, இதுலேருந்து முக்தி பெற்றிருக்காளோ, இதுலேருந்து முக்தி பெற்றவா ஜன்ம மிருத்யு ஜரா அதுலேருந்து வர துக்கங்கள்ல இருந்து விமுக்தி படுவா அப்படின்னு பகவான் சொல்றார்.
ஏன்னா இதோட பிணைப்பு இருக்கிறதுனால தானே அடுத்த ஜென்மமே வருது. அடுத்த ஜென்மம் எந்த மாதிரியான யோனியில வரப்போறதுங்கிறது இதுல இந்த குணங்கள்னால தானே வருது. இந்த குணங்களோட ஒரு பிணைப்பு இருக்கிறதுனால தானே வருது. சோ அந்த பிணைப்பே இல்லைன்னா இந்த ஜென்மமே கிடையாது. சோ ஜென்மம் இல்லைன்னா ஜரா கிடையாது. அதாவது முதுமை இல்லைன்னா மறைவும் இல்லை, இறப்பும் இல்லை. இந்த குணங்கள்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கும். சாத்விக குணம், ரஜச குணம், தமச குணம், இதுவெல்லாம் அதுக்குள்ள இருக்கிற சண்டைகள்ல ஏதாவது ஒண்ணு மேலோங்கி இருக்கும், ஏதாவது ஒண்ணு கீழே இருக்கும். ஆனா இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறவாளுக்கு, ஏன்னா அதோட நான் மாறப்போறது இல்லை அப்படின்னா அவளுக்குன்னு இந்த ஜென்மமும் மரணமும், இந்த ஜென்மத்தினால வர முதுமையும், அந்த முதுமையால வர இந்த வியாதிகளும், இதுக்கெல்லாம் ஒண்ணுமே அவளுக்கு இருக்காது. சோ அதெல்லாம் இல்லைன்னா அமிர்தத்துவம் கிடைக்கும், இம்மார்டாலிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற. ஆக்சுவலி இந்த நமக்குள்ள இருக்கிற தேகி, இந்த வசிச்சுட்டு இருக்கிற ஜீவாத்மாக்கு மரணம் கிடையாது, அமிர்தத்துவத்துல தான் இருக்குது. ஆனால் இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த பிணைப்பு இருக்கிறவாளுக்கு இந்த தேகம் நம்மளுதான் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கு இந்த மரணம் என்னோடது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா. சோ அதுலேருந்து வெளியில வந்தாலே அமரத்துவம் தனக்கு இருக்குங்கிறதே புரிஞ்சிடும். சோ இந்த 3 குணங்கத்துல இருந்து வெளியில வரவாளுக்கு, இதை தாண்டி வரவாளுக்கு ஜென்மம் மரணம், அதனால வர முதுமையும் அதனால வர வியாதிகளும் இல்லாம இருப்பா, அதுல இருந்து விமுக்தி பெறுவா. அதனால அமரத்துவம் கிடைக்கும் அவளுக்கு. இந்த மரண பயங்கிறது எல்லாருக்குமே இருக்கு. எந்த மாதிரியான ஒரு ஜீவிதமா இருக்கட்டும், எந்த மாதிரியான ஒரு ஜீவனமா இருக்கட்டும், ஒரு துளி அழிவு இருக்கிற ஜீவனமா இருந்தாலும் சரி, நம்மள மாதிரி நல்ல ஒரு எக்ஸ்பேண்டட் அறிவியல் இருக்கிறது சரி, எல்லாருக்குமே இந்த மரணம்ங்கிறது ரொம்ப பயமான ஒரு விஷயம். மரணம் வேண்டாம் மரணம் வேண்டாம் அப்படின்னு தான் துடிச்சுருவோம். மரணம்ங்கிறது நிச்சயம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும், ஆனா அது நமக்கு வரக்கூடாது அப்படின்னு தான் நினைச்சுட்டு இருப்போம். யாராவது பகவான் எனக்கு இன்னைக்கு வந்திருக்கேன் உனக்கு மரணத்துக்கு, உன்னோட மரண தினம் அப்படின்னா, எனக்கு இன்னும் 2 நாள் கூட, 2 நாள் கழிச்சு எங்க ஆத்துல யாரோ வரப்போறா, என் பேத்தி கல்யாணம் நடக்க போறது, நல்ல முதுமையா இருக்கிறவா, கொள்ளு பேத்தி கல்யாணம் நடக்க போறது, அது முடியட்டும் அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்னு தான் சொல்லுவா. ஏன்னா அந்த அனுபவங்கள்லாம் தனக்கு வேணும் தனக்கு வேணும் தனக்கு வேணும் அப்படின்னு அடைஞ்சிட்டு இருக்கிறவா. ஆனா இந்த அமரத்துவங்கிறது தனக்கு இருக்குங்கிறதே நமக்கு புரிய மாட்டேங்கிறது. அமர்த்தம் இருக்கு. இப்ப நமக்கு சாதாரணமா நினைச்சுங்களேன், நமக்கு பசி தாகம் அப்படின்னு எல்லாம் இருக்கு இல்லையா, அது இருக்குங்கிறதுக்கான பிரமாணம் என்னது? சாப்பாடு தண்ணி 2 இருக்கிறது தான். சாப்பாடுன்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் நமக்கு பசின்னு ஒண்ணு இருக்கு, தண்ணீர்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் நமக்கு தாகம்னு ஒண்ணு இருக்கு. இப்ப சாப்பாடுங்கிற ஒரு விஷயமே இல்லாம இருந்ததுன்னா நமக்கு பசிங்கிற ஒரு விஷயமும் இல்லாம இருக்கும். அதே மாதிரி மரண பயம் இருக்கிறதுனா ஏன்னா அதுக்கு இம்மார்டாலிட்டி இருக்குங்கிறதுனால்தான். பசின்னு ஒரு விஷயம் இருக்குன்னா அதுக்கு ஒரு 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 அதுக்கு அதை போக்குறதுக்கு ஒரு விஷயம் வெளியில இருக்கு. அதனாலதான் இங்க ஒரு பசின்னு ஒரு விஷயம் இருக்கு, தாகம்னு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அங்க அதை போக்குறதுக்கான ஒரு விஷயம் இருக்கு. அதனால்தான் இந்த தாகம்னு ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி மரண பயம்னு இங்க ஒண்ணு இருக்குன்னா அமரத்துவம்னு ஒண்ணு இருக்குங்கிறதுனாலதான் இந்த மரண பயம் இருக்கு. அமரத்துவங்கிறது இருக்கு, ஏன்னா நமக்கு பகவான் சொல்லி சொல்லி மண்டே உடைச்சுட்டு இருக்காரு. இந்த ஜீவாத்மாக்கு மரணமே கிடையாதுங்கிறது.
அது திரும்பி திரும்பி வந்துட்டு இருக்க போறது. இந்த பிரளயம் வரப்போறது, அதுக்கப்புறம் திரும்பி வரப்போறது. பகவான் சொல்லியிருக்கார், என்னை அடைய முடியாட்டாலும் நீ எந்த நிலையை அடைவாய் அப்படிங்கிறது, இந்த தேகம் விட்டு போன அப்புறம் எந்த நிலையத்துக்கு அலைய போறாங்கிறது அதுவும் பகவான் சொல்லியிருக்கார். சோ நீ எங்க போற? நீ அங்கேயேதான் இருக்க போற. உனக்கு அமரத்துவம் இருக்கு. இருந்தாலும் இந்த மரண பயம் எல்லாருக்குமே இருக்கும். ஆனா பகவான் என்ன சொல்றாருன்னா, இங்க அமரத்துவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். ஏன் சொல்றேன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்ற துக்கம் அப்படின்னு. துக்கைர் விமுக்தோ அமிர்தம் அஷ்ணுதே. ஏன்னா அந்த துக்கம் இருக்காது உனக்கு, அமரத்துவம் எனிவே இருக்கு உனக்கு. ஆனா இந்த 3 குணங்களையும் தாண்டி போனேன்னா ஜன்மம் மிருத்யு ஜரா துக்கை எல்லாமே விமுக்தியா கிடைச்சிரும். இந்த 14வது ஸ்லோகம்ங்கிறது இந்த 14வது அத்தியாயத்தோட முழு ஜிஸ்ட இந்த இடத்துல சொல்லியிருக்கார் பகவான். இந்த ஸ்லோகத்துல இந்த பிரகிருதி, இந்த 3 குணங்கள்னால இருக்கிற இந்த பிரகிருதி, இந்த 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 பிரபஞ்சத்தையே கிரியேட் பண்ணது இந்த பிரகிருதி. அதுல நம்ம தேகத்தையும் இந்த பிரகிருதி தான் கிரியேட் பண்ணிருக்கு. இந்த தேகம் எங்குதான் அப்படின்னு தேகத்துல இருக்கிற இந்த ஜீவாத்மா எப்படியெல்லாம் அதோட ஒட்டின்னு இருந்தாலா, அதோட பிணைச்சுன்னு இருந்ததுன்னா, அதுக்குதான் நிஜத்துவம் கொடுத்துருந்ததுன்னா இந்த வாழ்க்கையில வர துக்கங்கள்லாம் அவளுக்கு உண்டு. ஆனா இந்த ஜீவா இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு அப்படின்னு அதுக்கு புரிஞ்சதுன்னா, அந்த பிணைப்போட இல்லாம இருந்ததுன்னா, இந்த ஜன்மம் மரணம் அதோட இருக்கிற இந்த முதுமையும் அதோட இருக்கிற வியாதிகளுக்கும் இருக்கிற துக்கத்திலேருந்து அமரத்துவம் பெற்றிருக்கலாம் அப்படின்னு, அதுலேயும் விமுக்தி பெற்று அமரத்துவம் பெற்றிருக்கலாம் அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகத்துல சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துல பகவான் இதெல்லாம் இவ்வளவு நேரம் சொல்லியிருக்கார். அர்ஜுனன் சாதாரணமா கேட்டுட்டே இருக்கான். ஏன்னா நிறைய ஞானம் இருக்கு இந்த விஷயத்துல. 13வது அத்தியாயம் முழுக்க 12வது அத்தியாயத்துல பாதி இது வரைக்கும் கேட்டுட்டே இருக்கான். ஞானம் வந்துட்டே இருக்கு, அப்படியே கிரகிச்சுட்டு இருக்கான் நம்மள மாதிரி. ஆனா இப்ப அவனுக்கு ஒரு கேள்வி வருது, என்ன இந்த விஷயத்துல எல்லாம் இவ்வளவு அழகா சொல்லியிருக்கே, இந்த மாதிரி ஒரு பார்க்கிறவன் இருக்கானே, அவன் பார்த்துட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கியே, அந்த மாதிரியான ஒருத்தர் இருப்பா, இதெல்லாம் வெறும் ஒரு அப்சர்வா பார்த்துட்டு இருக்காரே, அந்த மாதிரியான மனுஷன் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி அவனுக்கு வருது. பகவான்கிட்ட கேட்கிற. அர்ஜுன உவாச்ச கைர்லிங்கை ஸ்திரீன் குணானேதானதீதோ பவதி பிரபோ கிமாச்சார கதைஞ்சைதாம் ஸ்திரீன் குணானதிவர்த்ததே. கைனா நம்ம கையில கைனா எந்த லிங்கைஹி அறிகுறி, 3 குணானே தான் இந்த குணங்கள், அதீதஹ தாண்டி செல்பவர், பவதி இருப்பார் பிரபோ அப்படின்னு பகவான்கிட்ட கேட்கிறார். கிம் எந்த ஆச்சாரஹ எந்த மாதிரி ஆச்சாரம், எந்த மாதிரியான நடத்தை, கதம் எப்படி, ச மற்றும் ஏதான் இவை, 3 குணங்கள், அதிவர்த்ததே தாண்டி, இந்த 3 குணங்களையும் தாண்டி செல்பவரின் அறிகுறிகள் என்ன, அவர் நடத்தை எப்படி இருக்கும், மற்றும் அவர் எப்படி இந்த 3 குணங்களையும் தாண்டுகிறார் அப்படின்னு 3 கேள்விகள் அர்ஜுனன் கேட்கிறார். ஒவ்வொரு க்ஷணமா பார்க்கலாம். அர்ஜுன உவாச்ச, தனித்தனியா சொல்லணும். கைர்லிங்கை ஸ்திரீன் குணானே தான், கைர்லி கைக்கு அப்புறம் ஒரு லஃபார் கொடுத்து கைர்லிங்கை, லிங்கை இங்கன் க ஜாயிண்டா இருக்கலாம், லீ மேல ஆகாத் கொடுத்து லிங்கை ஸ்திரீ கை மேல ஆகாத் கொடுத்து இத்திர 3 இருக்கு. ஸ்திரீன்கு
ரீ மேல ஒரு ஆகாத் கொடுத்து கைர்லிங்கை ஸ்திரீன் குணா நே தான் குணா நே நே ரெண்டுமே நடுவில் எழுத்துகள். தான் தான் நடுவில் எழுத்து. தான்ல நிறுத்தலாம், இல்லைன்னா தா நதி தா நதி தா இன்னண்ட் ஜாயின் பண்ணிட்டு குணானே தா நதி தோ நதி தோ தீ தோ ரெண்டுமே நடுவில் எழுத்துகள். குணானே தா நதி தோ பவதி பிரபு. பவதி மூணுமே குரல் எழுத்துகள், தனித்தனியா சொல்லலாம். பவதி பிரதி மேல ஆகாத் கொடுத்து பவதி பிரபு. கைர்லிங்கை ஸ்திரீன் குணானே தானதீதோ பவதி பிரபு. கிமாச்சார கிமாச்சா மாச்சா ரெண்டுமே நடுவில் எழுத்துகள். கிமாச்சார கதை க அப்புறம் த வருது, தக்கு அப்புறம் ஞ வருது, ஏன்னா சை இருக்கிறதுனால. கதை சை தாம்ஸ் சை தாம்ஸ் அவுன்ஸ் அவு வந்துன்னா கரெக்டா இருக்கும். தாம்ஸ் சொல்லணும்னா தாம்ஸ் சொல்ல ட்ரை பண்ணுங்க. கதை சை தாம்ஸ் த்ரீன் குணானதி. த்ரீன் குணா த்ரீக்கு மேல ஒரு ஆகாத் கொடுத்து த்ரீன் குணானதி வர்த்ததே. நானதி வர்த்த நா நெடில் எழுத்து, நதி வர்த்த எல்லாமே குரல் எழுத்துகள். த்ரீன் குணானதி வர்த்ததே. कविता जी. जय श्री कृष्ण सर. जय श्री कृष्ण. अर्जुन उवाच कैर्लिङ्कैस्त्रीन् गुणानेतानतीतो भवति प्रभो. किमाचारकतैंचैतांस् त्रीन् गुणानतिवर्तते. Wonderful ji. Thank you. Very nice, very nice. Beautiful சேர்த்து சொன்னேன், ரொம்ப நல்லா சொன்னேன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. சோ அர்ஜுனனை ரொம்ப நாள் கேச்சு இப்பதான் கேட்கிறோம் இந்த ஸ்லோகத்துல. அர்ஜுனன் எப்பெல்லாம் வாய திறப்பான்னா அவனுக்கு ஏதான ஒரு சந்தேகம் வந்தா, ஆர் இது எனக்கு பிராக்டிகலா புரியல, சொல்ற எல்லாம் கேட்டுன்னு தான் இருக்கேன், ஆனா இது நிஜத்துல எப்படி நடக்கும்னு அவனுக்கு ஒரு கேள்வி வந்தா இந்த மாதிரி கேட்பான். இந்த மாதிரி நிறைய இடத்துல நடந்திருக்கு. 2வது அத்தியாயத்துல ஸ்தித பிரஜ்ஞன்னா யாரு அப்படின்னு கேட்டார். பக்தி யோகத்துல பர்ஃபெக்டா இருக்கிற பக்தன் எப்படி அப்படின்னு கேட்டார். சோ எப்பெல்லாம் அவர் கேள்வி கேட்கிறாளோ நமக்கு புரியற மாதிரி இருக்கணுமேங்கிறதுக்காக கேட்கற மாதிரி இருக்கணும். இதெல்லாம் கேட்டுன்னு தான் இருக்கும். இந்த மாதிரிலாம் இருப்போம், இந்த மாதிரி பாக்குறவாள்லாம் இதெல்லாம் தாண்டின்னு போவா. பகவான் கிட்ட கிளியரா அவர்கிட்ட கேட்கிறார், இந்த 3 குணங்களை பத்தி கேட்டேன், இவ்வளோ நேரம் குணங்கள் 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 குணங்கள்னு பத்தி 18வது ஸ்லோகம் வரைக்கும் குணங்கள் பத்தியே சொல்லிட்டு இருந்த. கடைசியா 2 ஸ்லோகத்துல சொல்ற இதெல்லாம் எப்படி தாண்டி போய் அமரத்துவம் கிடைக்கும் அப்படின்னு. இந்த 2 கேள்வி கேட்டிருந்தா எனக்கு இந்த கேள்வி வருது. இப்ப 3 விஷயம் எனக்கு தெரிஞ்சாகணும். கைர்லிங்கை ஸ்திரீன் குணானே தானதீதோ பவதி பிரபு. இந்த மாதிரியான நீ சொல்றிய, ரொம்ப நல்லா ஒரு மனுஷன் இருக்கான், இதெல்லாத்தையும் வெறும் அப்சர்வரா பார்த்துட்டு இருக்கான், இதெல்லாத்தையும் தாண்டி போயிட்டு இருக்கான், இந்த 3 குணங்களையும் தாண்டி போயிட்டு இருக்கான் அப்படிங்கிறியே, அவளோட சிம்டம்ஸ் என்ன? அந்த மாதிரியான ஒரு ஆளை எப்படி நான் இந்த ஜனங்கள்ல அந்த மாதிரியான ஆள் யாருன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? கிமாச்சார அவரோட ஆச்சாரங்கள்லாம் என்ன, எந்த மாதிரியான விஷயம் பண்ணிட்டு இருப்பாவா? தினமும் வாழ்க்கை வாழ்ந்துட்டு தானே இருக்கணும். 80 வயசு வார போறார், அந்த மாதிரி டெய்லி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு தானே இருக்க போறார் அவர். அவருக்குன்னு ஒரு வாழ்க்கை பாதை இருந்துன்னு தானே இருக்கு. இந்த மாதிரியான டெய்லியும் இதே மாதிரியா இருப்பார் அவர்? ஏதோ நம்ம இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கோம் இந்த மாதிரி அவன் இருப்பான் அப்படின்னா, அவன் 100 வருஷம் இருக்க போறான்னா 100 வயசுக்கு என்ன மாதிரியான அவனோட ஆச்சாரம் இருக்க போறது?
கதம் சைதான் ஸ்திரீன் குணா நதி வர்த்ததே. இந்த மாதிரி தாண்டி போகணும் அப்படின்னா எப்படி போறது? இந்த மாதிரியான 3 கேள்விகள் எனக்கு இருக்கு. இந்த மாதிரியான ஆள் எப்படி இருப்பான், அவரோட ஆச்சரம் என்ன, அது 2 கேள்விகள். 3வதா இந்த மாதிரியா தாண்டி போனோம்னா அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேள்விகள் வருது அர்ஜுனனுக்கு இந்த ஸ்லோகத்துல. அதுக்கான பதில்கள் அடுத்த ஸ்லோகங்கள்ல இருந்து 22ல இருந்து 27 ஸ்லோகங்கள் வரைக்கும் பகவான் சொல்லிட்டு இருக்கிற போறார். அது இன்னும் அடுத்த 2-3 கிளாஸ்ல அதை கேட்டுட்டு முடிச்சுக்கலாம். இன்னையோட கிளாஸ் இன்னைக்கே முடிச்சுக்கலாம். இப்ப இன்னையோட ஸ்லோகங்களை இப்ப முடிச்சுக்கலாம். அதுல நாளையோட ப்ரோக்ராம் பத்தி இப்ப ரெக்கார்டிங் முடிச்சுக்கலாம்.